பார்பி பொம்மை கதை. ஒரு அழகான நகரத்தில் மித்ரா என்ற ஒரு சின்ன பெண் இருந்தாள். அவளுக்கு பொம்மைகள் மீது மிகுந்த ஆசை. ஆனால் அவளுக்கு மிகவும் பிடித்தது ஒரு பார்பி பொம்மை. அந்த பார்பியின் பெயர் பிங்கி. ஒரு நாள் மித்ராவின் பிறந்த நாளில் அவளுடைய அம்மா அப்பா அவளுக்கு புதிய பார்பி பொம்மையை பரிசாக கொடுத்தார்கள். மித்ரா மகிழ்ச்சியில் குதித்தாள். பிங்கி, நீ என் சிறந்த தோழி என்று சொல்லி கட்டிப்பிடிப்பாள். இரவு நேரத்தில் மித்ரா தூங்கிய பின் ஒரு அதிசயம் நடந்தது. பார்பி பொம்மை உயிர் பெற்று பேச ஆரம்பித்தது. மித்ரா, நீ நல்ல மனசு கொண்ட குழந்தை, அதனால்தான் நான் பேச முடிகிறது என்று பிங்கி சொன்னது. அடுத்த நாள் முதல் மித்ரா தினமும் பாடம் படித்து பொம்மைகளை சுத்தமாக வைத்து எல்லோரிடமும் அன்பாக நடந்தாள். பிங்கி அவளுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுத்தது. தினமும் படி, நண்பர்களுக்கு உதவி செய், அனைவரையும் நேசி. ஒரு நாள் மித்ராவின் தோழி கவலையாக இருந்தாள். மித்ரா உடனே பிங்கி சொன்னதை நினைத்து தோழியை ஆறுதல் கூறினாள். அதை பார்த்த ஆசிரியை மித்ராவை பாராட்டினாள். அன்று இரவு பிங்கி சொன்னது, மித்ரா, நீ இப்போ நல்ல குழந்தையா வளர்ந்துட்ட, எனக்கு மகிழ்ச்சி. அடுத்த நாள் பிங்கி மீண்டும் ஒரு சாதாரண பொம்மையாக மாறியது. ஆனால் மித்ராவின் மனதில் பிங்கி சொல்லிக் கொடுத்த நல்ல பழக்கங்கள் என்றும் வாழ்ந்தன. கதை சொல்லும் கருத்து: நல்ல பழக்கங்களும் அன்பும்தான் உண்மையான அழகு.